ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சேஃபாகவும் பாசிட்டிவாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இது ஒரு அர்ஜென்ட் சேனலிங் டிவைன் ஃபெமினினுக்காக வந்திருக்கு. ப்ளீஸ் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது எல்லா டிவைன் ஃபெமினின்ஸ்க்கும் ரெசோனேட் ஆகாது. So take only what resonates. உங்களோட ஹார்ட்டுக்கு சூட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சேனலிங் ஹைலி இவால்வ்டு சோல்ஸ் ஆன டிவைன் ஃபெமினின்ஸ்க்கு தான் வரும். நீங்க உங்க லைஃப்ல ஹெவி டார்க்னஸ் அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபியர்ல வாழ்ந்த பீரியட், சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணியிருப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜர்னிக்குள்ள வந்தப்போ உங்க ஈகோ டெத் நடந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ரீபர்த் அதுவும் நடந்திருக்கும். இப்போ நீங்க அசென்ஷன் சிம்டம்ஸ், அதாவது உயர்நிலை ஆன்மீக மாற்ற அறிகுறிகள் இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு இவால்வ்டு சோலா ஆயிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட் டிவைன் ஃபெமினைனா மாறிட்டீங்க. இப்ப நீங்க பவுண்டரிஸை செட் பண்ண கத்துக்கிட்டீங்க. யாரை உங்க எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கணும், யாரை டிஸ்டன்ஸ்ல வைக்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் நர்ச்சரிங் நீங்க உங்க உடம்புக்கும் மனசுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கலெக்டிவ்ல டிவைன் ஃபெமினைன் அவங்களோட எனர்ஜி பவர்ஃபுல்லா, வலிமையானதா, ஆத்தென்டிக்கா, உண்மையானதா இருக்கு. இதோடைய விளைவு உங்க டிவைன் மாஸ்குலினுக்கு நேரடியா போயிருக்கு. அதனால இப்ப டிவைன் மாஸ்குலின் அவங்க யிங் யாங் எனர்ஜி, அதாவது ஆண் பெண் உள்ளார்ந்த சக்தி அதை பேலன்ஸ் பண்றாங்க. இந்த பேலன்ஸ்க்கு பிறகுதான் மாஸ்குலினுக்கு அந்த மிஸ்ஸிங் பீஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த எம்டினஸ், அவாய்ட் ஃபீலிங் இது எல்லாம் அவங்களுக்கு அவசியமான ஒண்ணு. டிவைன் ஃபெமினைன்ஸ், நீங்க இப்ப சோர்ந்து போற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க டிஃபரண்டா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப டிவைன் டைரக்ஷனால உங்களுடைய த்ரோட் சக்ரா ஆக்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ த்ரோட் இஷ்யூஸ், உங்களுக்கு த்ரோட் பெயின், சோர் த்ரோட், ட்ரைனஸ் இது எல்லாமே வரலாம். உங்க டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி இப்போ சைலண்டா இருக்கு. அவங்க ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்றாங்க, அடக்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரூத்தை, உண்மையை கேட்கணும்னு கூட தோண மாட்டேங்குது. ஏன்னா சில டிவைன் மாஸ்குலின்ஸ் அசண்ட் ஆகணும் அப்படின்ற தேவையே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அதனால டிவைன் ஃபெமினைன் இப்போ எந்த டிசிஷனும் எடுக்கவே எடுக்காதீங்க. டோன்ட் செகண்ட் கெஸ் யுவர் செல்ஃப். நீங்க பிறருக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய வேண்டியதை செய்ய அலோ பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டு இருக்கீங்க. டிவைன் மாஸ்குலின் சில இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட் லெசன்ஸை கத்துக்கணும். அதை நீங்க கத்துக்க முடியாத லெசன்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் பேக் பண்ணுங்க. இப்போ நீங்க காமா சைலண்டா இருங்க. அதுக்காக அவங்களோட ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி அவங்க எப்பவும் அவேக்கன் ஆக மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது நடக்காது. ஏன்னா இது டிவைன் ஜெர்னி இல்லையா? நீங்க ரியலா இருங்க, ராவா இருங்க மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ். ஸோ இப்போ நீங்க டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்து எனர்ஜெட்டிக்கலி ஃப்ரீ செய்யணும். இன்னும் கயிறு பிடிச்ச மாதிரி அட்டாச்சா இருந்தா ரீயூனியன் இன்னும் டிலே தான் ஆகும். இப்பவே ஒரு இன்டென்ஷன் வைங்க. I release my divine masculine energetically. I set him free அப்படின்னு. அதாவது நான் என்னுடைய டிவைன் மாஸ்குலினை உள்ளார்ந்த நிலையிலேயே விடுதலை பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரெசனேஷனை வைங்க. உங்க எனர்ஜியை கம்ப்ளீட்டா ஃப்ரீ பண்ணுங்க டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்து. கலெக்டிவ்ல டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க.
டிவைன் ஃபெமினினுடைய அருமையையும் பவரையும் ஆத்தென்டிசிட்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. டிவைன் மாஸ்குலினுக்கு ட்ரீம்ஸ்ல டிவைன் ஃபெமினினுக்கான சயின்ஸ் கிளிம்சஸ் காட்டப்படுது. அது அவங்க 3D ரியாலிட்டியில அக்செப்ட் பண்றதுக்காக. ரெண்டு பேருமே ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆன டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் இந்த ஜெர்னிக்காக ஒரு காஸ்ட்டை செலுத்தணும். டிவைன் ஃபெமினைனுக்கு அது ஹானஸ்டி, நேர்மை, இன்டெகிரிட்டி, உண்மைத்தன்மை. ஜெர்னில டிலே வரலாம், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கண்டிப்பா வரலாம். டிவைன் மாஸ்குலினுக்கு அது எப்படி இருக்கும்னா கன்ஃபியூஷன் ட்ரிகர்ஸ், கார்மிக் ட்ரிகர்ஸ். இது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான லெசன்ஸ். காஸ்மிக்கா பார்த்தா மெர்க்குரி பிளஸ் மார்ஸ் கன்ஜெக்ஷன் நடக்குது. அதாவது செவ்வாய் மற்றும் புதனின் சேர்க்கை நடக்குது. இது ட்வின் ஃப்ளேம்ஸ்களுக்கு பெரிய எஃபெக்டை கொடுக்கும். அதனால நீங்க லோன்லினஸை, ஐசோலேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த லோன்லினஸ் தான் டிவைன் மாஸ்குலினுக்கு அவேக்கனிங்க்கு ஒரு வழி. இந்த ஃபேஸ் டெம்பரரி ஃபேஸ் தான். சில டிவைன் மாஸ்குலின்ஸ் கமிட்மெண்ட் ஃபியர் காரணமா ஸ்லோ ஆகுறாங்க. அதனால ஜெர்னி இன்னும் டிலே ஆகுது. டிவைன் ஃபெமினைன் நீங்க இன்னர் ஒர்க்கை செய்யணும். டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்து கமிட்மெண்ட் வேணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் மாஸ்குலினுக்கு கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். உங்க இன்னர் சிவா சக்திய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். 5Dல இருந்து 3D யூனியனுக்கு நீங்க உங்களை தயார்படுத்தணும். இன்னும் சில டிவைன் ஃபெமினைன்ஸ் ரீயூனியன் வேணும்னா ஃபியர் பேஸ்ட் எனர்ஜியில தான் ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். டிவைனுக்கும் கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாம இருக்கிற அட்டாச் தான் ரீயூனியனை டிலே பண்ணும். எனர்ஜெட்டிக்கலி டிட்டாச் ஆகணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும், எனர்ஜியை செட் ஃப்ரீ பண்ணணும். இதுதான் உங்களுடைய மெயின் கீ. இதுதான் இப்ப இருக்கிற ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு அர்ஜென்ட் சேனலிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.